இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச ஆசை என்னெல்லாம் இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாங்களுக்கு ஒரு நல்ல பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் 3 வேளையும் நல்ல சாப்பாடு போடணுன்ற ஆசை இருக்கும். பெற்றவங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணுன்ற ஆசை இருக்கும். சொந்தமாக நமக்குன்னு ஒரு பைக்கு, நமக்குன்னு ஒரு காரு, கடைசியாக நமக்குன்னு ஒரு சொந்த வீடு. இந்த வீடுன்ற ஒரு விஷயம்தான் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகபட்ச ஆசையாகவே இருக்கும். அது வெறும் ஆசை மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி பல எமோஷன்ஸ் இருக்குது. நிஜமாவே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தன்னோட வீட்டாட்களை, குடும்பத்து நபர்களை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கும்போது ஒரு கெத்தான ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதெல்லாம் சும்மா கனவாக கண்டாலே அப்படி ஜிவ்வுன்னு இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் வாடகை வீட்டில் இருந்து தன்னோட மனைவியை சொந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறத ரொம்பவே மாசாக வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இது மாதிரியான வீடியோக்களை பதிவிட்டுட்டாங்க. ஆனால் இவர் பண்ணது ரொம்பவே அழகாகவும், அவர் ஜெயித்தது நம்மள ஒருத்தர் ஜெயிச்சது மாதிரியான ஃபீலை கொடுத்ததுனாலையும் இவரோட வீடியோ அதிகமாகவே ரீச் ஆகிருக்கு. அந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்குள்ளே போகிற அந்த ஒரு டிரான்சிஷனில், அந்த ஒரு சேஞ்சில் அவர் முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்க்கும்போது நம்மளே அந்த இடத்துல ஜெயித்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது. நிறைய பேர் கமெண்டில் நான் கண்டிப்பாக இதை ரீக்ரியேட் பண்ணாமல் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நிஜமாக இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் சரி, அதில் கமெண்ட் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இது மாதிரியான ஆசைகள், கனவுகள் இருக்குது. அத்தனை பேரோட கனவும் ஒரு நாள் நிறைவேறும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.